அக்னி லிங்கம். இந்த அக்னி லிங்கம் பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலையை செலக்ட் பண்ணியிருக்கோம். அக்னி ஸ்தலம். இதில் நம்ம கவனமாக நீங்கள் கேட்கணும். பஞ்சபூத ஸ்தலத்தில் முக்கியமான அக்னி ஸ்தலம் திருவண்ணாமலை. அண்ணாமலை அப்படின்னா என்னன்னா அண்ணுதலுக்கு இயலாத மலை. அண்ணுதலுக்கு இயலாத மலைன்னா பக்கத்திலேயே போக முடியாது. ஏன்? நெருப்பு மலை. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மலை நெருப்பாக இருந்து இப்போ கல்லாக மாறியதாக புராண ஆய்வுகள் கூறுகின்றன. அப்புறம் அந்த கடவுள் பேர் அருணாச்சலம். கேள்விப்பட்டிருப்பீங்க. அருணாச்சலான்னு சொன்னாலே புண்ணியம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா அருணம் அச்சலம். சான்ஸ்கிரிட்ல அருணம் அச்சலம். அருணா நெருப்பு, அச்சலம்னா மலை, நெருப்பு மலை. இது ஒன்று. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வருவாங்க. கிரிவலம் வர்றது என்ன எல்லாருக்கும் தெரியுமா? ஏதோ நம்ம போகிறோம், பௌர்ணமி நாளில் போகிறோம், பௌர்ணமி நாளில் கிரிவலம் வரோம், நம்ம எல்லாம் நல்லா நடக்குது. அப்படிதான். ஏன் கிரிவலம் வரோம்? ஒரு பேசிக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி சூரியனை பூமி சுற்றி வர்றதுனால தான் பூமி சுபிக்ஷமாக இருக்குது. நினச்சி பாருங்க, சூரியனை பூமி சுற்றி வரலைன்னா சுபிக்ஷமாகவே இருக்காது. எப்படி பூமி சூரியனை சுற்றி வருதோ அதே போல் நாமளும் அந்த சூரியனை போல அக்னி மலையாக இருக்கிற திருவண்ணாமலையை சுற்றி வந்தால் நம்ம வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். அப்படின்றது தான் கிரிவல மகிமையும் தத்துவமும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா போகிறோம், சுற்றி வரோம். ஏன் பௌர்ணமியில் பண்ணுறோம் அதையும் புரிஞ்சுக்கணும். பௌர்ணமி அன்று சிவனும் பார்வதியும் ஐக்கியமாகும் தருணம். சிவனும் பார்வதியும் ஐக்கியமான தருணத்தில் மிகுந்த சந்தோஷத்தில் ஒரு பேராற்றல் உருவாகும். அந்த பேராற்றல், அந்த அதிர்வு நமக்கு ஒரு நல்ல பரிபூரண பலன், பூர்வ ஜென்ம புண்ணியம் பாவம் எல்லாம் தூக்கிடும். புண்ணியம் கொடுக்கும், பாவம் எல்லாம் அடிச்சிடும். எப்போ இங்கே நிலவு யாருன்னா பார்வதி தேவி, மலை சிவன். அந்த நிலவு மலை அந்த பௌர்ணமி தினத்தன்று படும்போது அவங்க ஐக்கியமாகிற ஒரு தத்துவம் தான், சிவனும் பார்வதியும் ஐக்கியமாகிற தத்துவம் தான் பௌர்ணமி அன்னைக்கு வர அதிர்வுகள். அன்னைக்கு தான் அதனால கிரிவரம் வர்றாங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லா ஸ்தலத்துக்கும் போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்தால் தான் புண்ணியம். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி, மற்ற கோவிலுக்கு போனாதான் முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி. ஏன்? பல நூறு சித்தர்கள், தபோதனர்கள், ஞான பண்டிதர்கள், அப்புறம் சந்நியாசிகள், இவங்களெல்லாம் சமாதியான ஒரு இடம். சமாதி மட்டுமல்ல, ஜீவ சமாதியான இடம். எப்பவுமே சமாதி கோவிலும் ஜீவ சமாதி கோவிலுக்கும் அருட்பேராற்றல் அதிகமாக இருக்கும், அதிர்வு அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீரடி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை கோடி கோடி மக்கள் போய் இன்னைக்கு ஷீரடியில் விழுறாங்க. திருப்பூரில் எங்கே பார்த்தாலும் ஷீரடி கோவில் இருக்குது. ஏன்? அதுவும் சமாதி கோவில். ஜீவ சமாதிக்கு வருவோம். ஜீவ சமாதியோட எக்ஸாம்பிள் என்ன? ராகவேந்திர பெருமாள் மந்திராலயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை போல பவர் உள்ள ஒரு டெம்பிள் கிடையவே கிடையாது. ஜீவ சமாதினா உயிரோடு இருக்கும்போது புதைக்கப்பட்டவர், அவருக்கு சமாதி எழுப்பப்பட்டது. ஏன் நம்ம அவ்வளோ தூரம் மந்திராலயம் போனோம்? இங்கேருந்து அடுத்து கரூர் பக்கத்தில் இருக்கிற நெரூர், யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியாது. நெரூரில் பிரம்மேந்திரர் அப்படின்ற ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் பிரம்மேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த இடம். எங்கெல்லாம் சமாதிகளும் ஜீவ சமாதிகளும் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அருட்பேராற்றலுக்கு எல்லையே கிடையாது. அதனால தான் கிரிவலத்தை சுற்றி 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 புண்ணியம் வச்சுக்கிறாங்க. நானே சத்தியமாக கிரிவலம் சுற்றி தான் என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது சத்தியமான உண்மை, விளையாட்டு இல்லை. சனிக்கிழமை வேணா கிரிவலம் சுற்றுவேன். நான் பௌர்ணமிக்கு போகிறதில்ல. சென்னையில் இருக்கிற எவ்ரி சாட்டர்டே எனக்கு என்ன ஒரு ரவுண்ட் வந்தேன், எக்ஸசைஸு, சாமி கும்பிட்றோம். எனக்கு உண்மையிலேயே பாம்பேயில் இருக்கிறவங்க ஒரு மிராக்கிள் என்னன்னா, நாங்கள் 2 பேரும் பெற்றோர்களால் பார்க்கப்பட்டு நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்தவர்கள். நான் சென்னையில் இருக்கேன், அவங்க பாம்பேயில் இருக்காங்க. அங்கேருந்து ஃபோன் வருது. என்னுடைய மனைவியோட மதர், அதாவது என்னுடைய மாமியார், நான் அம்மா தான் அவங்கள கூப்பிடுவேன், அவங்களுடைய ஓன் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சென்னையில் தான் இருக்காங்க. நானும் சென்னையில் தான் இருக்கேன். ஆனால் பெண் பார்க்க கூப்பிட்ட இடம் திருவண்ணாமலை.
என்னை இழுத்திருக்காரு சிவன், எப்படி பாருங்க. ஏன்னா வர வர கிரிவலம் வந்தல்ல, என்னோட சன்னதியில தான் உனக்கு நிச்சயம் நடக்கணும். இது ஏன் சொல்லனா, விளையாட்டுக்கள் இதெல்லாம் வந்து உண்மை, அறிந்த உண்மை. திருவண்ணாமலை கோவிலுக்கு அத்தனை புண்ணியம். ஒரு நாளைக்கு கிரிவலம் வரும்போது ஒரு இடத்தை பார்த்துட்டு இந்த இடம் வாங்கணும்னு நினச்சேன். 10 காசு கூட கையில் இல்லை. ஆனால் ஒரு 10 காசு கூட வாங்காமல் அந்த இடத்துல ஒரு போர்டு போட்டிருந்தது. ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் வந்து காசே வாங்காமல் கரையம் பண்ணிவிட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் தான் பணம் கொடுத்தேன். இந்த மாதிரி அதிசயம்லாம் எனக்கு திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. அதெல்லாம் இல்லை, உங்களை பார்த்தா ஏதோ எனக்கு நம்பிக்கை வந்தது, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டேன், பணம் நீங்கள் எப்போ வேணால் கொடுங்கன்னாரு. இது சத்தியமாக நடந்த உண்மை. என் கூட இருந்தவங்களுக்கு மட்டும் அது தெரியும். ஏன் நான் திருவண்ணாமலை பற்றி சொன்னால், அத்தனை மகத்துவம் நமக்கு இருக்கிற கோவில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு முறை கிரிவலம் போயிட்டு வாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சேஞ்ச் இருக்குன்னு நீங்கள் உணர்வீங்க. உண்மையா? ஆமாம், அவள் இவனோட போனாலாம் அங்கே இங்கெல்லாம் வம்பு பேசி போகக்கூடாது. சிவாய நமக நம சிவாய சரணாகதியோட, பூரண சரணாகதியோட, வம்பு பேசாமல், சீரியலை பற்றி பேசாமல் உங்களோட பூரண சரணாகதியோட போகணும். அதுதான் அவர் அங்கே முக்கியமாக கேட்குறார். உளமாற மனமாற பூரண சரணாகதியோட நமச்சிவாயா சொன்னால் போதும், உங்களுக்கு முக்தி. திருவண்ணாமலைக்கு அத்தனை பவர். ஏன் பக்தரோட சித்தருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்பவுமே நமக்கு கையில் முதல்னா என்ன, பிரின்சிபல். 10 லட்ச ரூபா கையில் வச்சுருப்பீங்க, அதை போய் பேங்க்கில் போட, நீ எவ்வளோ வட்டி கொடுப்ப, நீ எவ்வளோ கொடுப்ப, 1.5 கிடைக்குமா 2.5 கிடைக்குமா, அதாவது அதில் வர நமக்கு வட்டி வருது பாருங்க, அதில் தான் முக்கியத்துவம். அதனால தான் இங்கிலீஷில் இதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட்னு வச்சான். முதல்ல பிரின்சிபலாகவும் இன்ட்ரெஸ்ட் வட்டி. ஏன் இன்ட்ரெஸ்ட் வச்சான்? நமக்கு முழு முதல்ல இருக்கிற நாட்டத்தோட அந்த குட்டி இன்ட்ரெஸ்ட்ல தான் அதிகமாகுது ஆசைகள். நம்மளோட பிறப்பு அப்படி, பழக்கம் அப்படி, வளர்ப்பு அப்படி. அதனால கடவுள் பெரிய இல்லை, சின்னவங்க தான் பெருசுன்னு சொல்ல வரல. கடவுளோடு அந்த சித்தர்களுக்கு ஏன் அத்தனை பேராற்றல் இருந்ததுன்னா, நமக்குள்ள இன்ட்ரெஸ்ட் அவங்க மேலே தான் இருக்கு, பிரின்சிபல்ல இல்லை. பிரின்சிபலோடு அங்கே தான் இருக்கு. அதனால திருவண்ணாமலை நினைச்சா முக்தி. அப்புறம் இதில் இந்த பாட்டு வந்து நாங்கள் ஷீலா அம்மாவுக்கும் பத்மதேவனுக்கும் தேங்க் பண்ணுறோம். ஏன்னா இது அவங்களோட பாட்டு. அதுக்கு தன் தனிப்பட்ட பாணியில் குரு சந்தியா சங்கர் அவர்கள் ரொம்ப அழகாக ரம்யமாக நடனமைப்பு பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 மினிட்ஸ் போகும். இது கிளைமேக்ஸ் சாங்கு. எல்லாரும் அமைதியாக, ஏன்னா இது வந்து ஒரு சிவனோட பாட்டு, உங்களை மெய் சிலிர்க்க வைக்கும், தியானமான ஒரு பாட்டு. தயவுசெய்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷனோட ஒரு தியான ரீதியில் இந்த பாட்டை கேட்கவும் கேளுங்க, டான்ஸும் பாருங்கள். நம்ம இன்னைக்கு இந்த பிறவி பலனை கண்டிப்பாக அடைவோம். இதோ உங்கள் முன்னால் அக்னிலிங்கம்.